ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்து மேரேஜ் திருநெல்வேலி போயிருந்தோம். அங்கே இருக்கிற சாப்பாடை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாழைக்காய் வந்து பொரியல் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் பட்டாணி குருமா, அப்புறம் இஞ்சி தொக்கு, அதுக்கப்புறம் இதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் வந்து ஊறுகாய் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து இது மாங்காய் தொக்கு பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறமா அன்னாச்சி பழ தொக்கு. அது கூடவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சாம்பார் வந்துச்சு. அப்புறம் இது வந்து வத்த குழம்பு தொக்கு, அதுக்கப்புறம் இது பால் கறி, தேங்காய் பால் ஊற்றின பால் கறி, அதுக்கப்புறம் அவியல். நார்மல் சாப்பாடுனாலே அவியல் இல்லாமல் இருக்காது சாம்பார் சாதத்துக்கு. இது வந்து பருப்பு, இது வந்து சாம்பார், அப்புறம் வாழைப்பழம். அதுக்கப்புறமா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமே கொஞ்சம் ரசம் வாங்கி சாப்பிட்டாச்சு. எனக்கு இருந்த சாப்பாடுலேயே ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா அடுத்து 2வது சாப்பாடு வாங்க முடியல, ஏன்னா வயிறு நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் மோர் ஊற்றி அதையும் சாப்பிட்டாச்சு. பயறு கோழி இருந்துச்சு, கோழியை வந்து அப்படியே பிடிச்சி அடைப்பயிறு செஞ்சு அடைப்பயிறு தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சு. ஒரே சேமியா பாயசம் இருந்துச்சு. அது கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அப்பளம் வாழைப்பழத்தையும் அப்படியே பாயசத்தில் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கல்யாண ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி அடை பாயசம் யாருக்கெல்லாம் பிடிக்கும், பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.